செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு ரொம்பவே அதிகமாக. அது என்ன விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு தாஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அங்கே வந்துட்டு எப்பவும் போல் ஸ்டார்டர் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு ஹோட்டலுக்கு வந்தால் ட்ரிங்க்ஸோடு தான் வருவாராம். ஸோ எப்போவுமே கையில் வந்து ஒரு 2, 3 ட்ரிங்க்ஸ் வந்து வச்சுருப்பாராம். விஸ்கி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அதை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் லதா மேம் வந்து பேச பேச ரஜினி சார் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த சமயத்தில் வந்துட்டு வேறு என்ன சாப்பிட்றீங்கன்னு வந்து கேட்டதுக்கு ஒரு பாயா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு ஹோட்டலில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த கடையில் பாயா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரோம், அந்த மாதிரி வந்து இங்கே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி சார் வந்து கேட்டிருக்காரு. உடனே வெங்கடேஷ் பட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வண்டி எடுத்துகிட்டு அவர் சொன்ன ஹோட்டலுக்கு போய் அந்த பாயாவை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ப்ளஸ் இங்கே தாஜ் ஹோட்டல்லையும் இவர் வந்துட்டு ஒரு பாயா செஞ்சு கொடுத்துருக்காரு. 2 பாயாவையும் போய் கொடுத்துருக்காரு. ரஜினி சாருக்கு வந்துட்டு 2 பாயாவுமே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் வெங்கடேஷ் பட் பண்ணது வந்துட்டு அவர் சொன்ன பாயாவை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். எப்படி அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, இல்லை சார் நீங்கள் சொன்ன கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது, இது வந்து நான் செஞ்சது அப்படின்னு வந்து சொன்ன உடனே நீங்கள் செஞ்சது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டியிருக்காரு. இதை விட ஒரு செஃப்புக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நினைக்கலாம், ஹோட்டலுக்கு வந்து அவர் ஆர்டர் பண்ணி இவர் போய் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டார்டர் சாப்பிட்டு அவர் அந்த ட்ரிங்க் சாப்பிட்டு அடுத்து வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட கேப் இருக்குமா. ஸோ அந்த 1.5 மணி நேரம் கேப்பில் தான் நம்ம வெங்கடேஷ் பட் அவர்கள் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.